hello வணக்கம் and welcome back to our channel. இந்த வீடியோ பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான். அதனால பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்க. இப்போ நாங்க மாஞ்சோலல இருந்து காக்காச்சி கிட்ட வந்துட்டோம். உள்ள வந்த உடனே லெஃப்ட் சைடுல ஒரு லேக் இருக்கும். லேக்ல உள்ள இறங்கவோ குளிக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா அங்க மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம உள்ள இறங்கியோ எந்த ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டாம். நாங்கள் டைரெக்டாக அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். இப்போ தான் முக்கியமான ஸ்பாட்டு கல்ஃப் கிரவுண்ட் வந்துச்சு. இதுதான் காக்காச்சியோட மெயின் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்டு தான் காக்காச்சியோட மெயின் ஐடென்டிட்டி. கல்ஃப் கிரவுண்டு உண்மையாகவே பார்க்குறதுக்கு கல்ஃப் கிரவுண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் ஒரு இடம் மட்டும் இவ்வளோ அழகாக சமநிலையாக பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ஒரு சின்ன பாதை போச்சு. அந்த பாதை வழியாக போனோன்னா உள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 4-5 வீடு இருக்கும். அந்த வீட்லேயும் மக்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க தான். வெளியிலேருந்து வந்தவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப வெயிலும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப குளிரும் இல்லை, இதமாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப இதமாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களோட ஃபேமிலி டைம் அங்கே நின்று ஸ்பெண்ட் பண்ணோம். சுற்றி நல்ல காடு, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து ஒரு அண்ணா வந்து மாடெல்லாம் கொண்டு வந்தாங்க. அங்கேயும் மாடுகள் எல்லாமே வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு காக்காச்சி உள்ளே என்ட்ரான உடனே இதுதான் காக்காச்சின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே வந்து போர்டோ அதுக்கப்புறம் எந்த விதத்துலேயும் அங்கே எந்தையும் மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த ஊர் பேரை. அதனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே கோல்ஃப் கிரவுண்ட் மட்டும் பார்த்தோம். இதான் கோல்ஃப் கிரவுண்ட்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா உள்ளே வரும்போதே லோக்கல்ஸ் நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு வந்தோம். அதனால் உள்ளே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் நினச்சிட்டோம் காக்காச்சி இதை தாண்டி தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காக்காச்சி போகலான்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இருக்கிற இடம் தான் காக்காச்சி அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி உள்ளே அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது இனிதான் காக்காச்சி வரும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் இருந்த இடம் தான் காக்காச்சி. ஸோ உள்ளே அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது மேலேருந்து கீழே பார்த்தோம். கீழே வந்து அவங்க எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறோம். ஹைட்டில் இருந்து பார்த்தோம். வரும்போது ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட் தான். திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் இப்படி ஒரு டேர்னிங்கில் ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பாலடைஞ்சதாக இருந்தது. பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட குவார்ட்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சடர்னு ஒரு காட்டுக்குள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. தூரத்துலேயே வந்து தேயிலை தோட்டம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் நினச்சோம் நாங்கள் வர அடுத்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். டைம் 1 o'clock மேலே தாண்டிடுச்சு உள்ளே அப்படி வர்றதுக்கு. அதனால் சரி எங்கேயாவது காரை நிப்பாட்டி சாப்பிட்றலான்னு சொல்லி நாங்கள் சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதனால் அங்கே வச்சே சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட்டோம். நாங்கள் எப்படி அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா, அது பக்கத்துலேயே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எஸ்டேட்டில். அதனால் அங்கங்கே வந்து ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பயம் தெரியல. ஸோ அதனால் தைரியமாக அங்கே நின்று சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் வந்து எக்ஸாக்டாக ரோடு இருக்கும். மோர் ஓவர் இப்படி தான் இருக்கும். சில ரோடுகள் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிச்சம் எல்லா ரோடுமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். நிற்கும் போது தான் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்டே கேட்டோம் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் காக்காச்சி தாண்டி தான் இங்கே வரீங்க, இனி தான் 4 முக்கு வரும்னு சொன்னாங்க. ஸோ இனி நாங்கள் ரீச் ஆக போகிற இடம் வந்து 4 முக்கு. இப்போது நாங்கள் 4 முக்கு உள்ள ரீச் ஆகிட்டோம். இதுதான் 4 முக்கு.
இங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ரான உடனே ஒரு கராஜ் மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து, ஒரு சின்ன டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டல் இருந்தது, அதுக்கப்புறம் வீடுகள் இருந்தது. 1-2 வீடுகள் தான் இருந்து, ரொம்பன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட வீடு. கம்ப்ளீட் மலைவாசி கிராமம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட பில்டிங், அவங்க இருக்கிற இடம், அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இதுதான் போஸ்ட் ஆஃபீஸு. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்தது. அதனால் கண்டிப்பாக டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி டீ குடித்தோம். ஏன்னா தேயிலை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் டீ நல்லா இருக்கும்ல, அதனால் டீ வாங்கி குடித்தோம். அப்புறம் அவங்கக்கிட்ட 1-2 டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அந்த கிராமத்தை பற்றி எல்லாமே சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஒரு அலார்ம் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னே தெரியல, திடீர்னு இப்படி அலார்ம் அடித்தோடனே ஒருவேளை ஃபாரஸ்ட்லேருந்து எதுவும் அலார்ம் அடிக்கிறாங்களான்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க இது லஞ்ச் டைமு, லஞ்ச் முடிகிற டைமு, அப்புறம் வந்து ஓவர் ஆகிற டைமுக்கு, ஒர்க் ஓவர் ஆகிற டைம் எல்லாமே அலார்ம் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சின்ன பெட்டி கடை இருந்து, என் பையன் சாக்லேட்டு பிஸ்கெட்லாம் வேணும்னு கேட்டான். அதனால் அங்கே கூட்டிகிட்டு போனோம். இந்த கடையை பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசமாக தெரியும். இந்த கடையில் பேசிக்கான கிராசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொஞ்சம் அரிசி, பருப்பு, இதே மாதிரி சின்ன சின்ன ஐட்டம், மசாலா, இதே மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ரொம்ப பெரிய லெவலில் அங்கே எதுவும் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் எல்லா ஸ்நாக்ஸும் ஓரளவு வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாவது வேணும்னு சாப்பிட்ணுன்னு நினச்சா அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. டீ குடிச்ச கடையில் ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். நான் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யாரும் போகிறதா இருந்தால். அங்கே ஊற்று உள்ளே போகலை, அதனால் அங்கேருந்தே திரும்பிட்டோம். 4 முக்கில் திரும்ப வந்துட்டோம். திரும்ப ரிட்டன் வரும்போது எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அங்கேயே நிப்பாட்டி எல்லாருக்கிட்டே பேசிட்டு அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்தோம். இவங்களுக்கும் மேபி இந்த 2028 டெண்டர் முடிஞ்சுது அப்படின்னா இவங்களும் கிளம்பி அவங்களோட ஊருக்கு போகணுமா. அதனால் அங்கே போய் நாங்கள் என்ன வேலை செய்வோம் எதுவும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எதுலாம் ஊருக்குள்ளே வந்திருக்கு எல்லாமே கேட்டோம். யானையை பார்த்துருக்குறோம், புலி பார்த்துருக்குறோன்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழி வர வழி எல்லாமே இந்த பெரிஸை பார்த்தோம், அதனால் பறிச்சுக்கிட்டோம். ஆனால் என்னென்னு தெரியல, நாங்கள் சாப்பிடலை. இங்கே வந்து தான் ஃபுட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா மாஞ்சோலில் கூட ஃபுட்டுக்கு ஆர்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே மேலே ஏறி வந்துட்டுருக்கலாம். ரிட்டன் நீங்கள் போகும்போது சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கால் பண்ணி 4 முக்கில் இருக்கிற அந்த நம்பர் நான் கொடுக்குறேன்னு சொன்னல, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அவங்களும் உங்களுக்கு ஃபுட் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து போகும்போது அங்கே மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ரிட்டன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால காக்காட்சியில் இருக்கிற கல்ஃப் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க அந்த லேக்கில் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா இன்னொரு ஃபேமிலியும் அங்கே நின்னாங்க. அதனால் நாங்களும் அதில் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு உண்மையாகவே மாஞ்சோலை வந்து ஒரு சூப்பரான ஏரியான்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல இறங்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்து ஏறி இறங்கணும். மாஞ்சோலை ஃபுல்லாகவே வந்து இந்த சீனிக் வியூக்கு தான் வந்து ஸ்பெஷல், அதாவது ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் ரொம்ப காமாக நல்ல ஒரு சீனிக் வியூவில் இருந்து ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாஞ்சோலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் காக்காச்சிலேருந்து கிளம்பி மாஞ்சோலா வந்துட்டோம். மாஞ்சோலையில் ஒரு நல்ல சர்ச் இருக்குது. அதனால் சரி சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போனோம். ப்ரேயர் பண்ணிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 1 hour ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணதை விட 1 hour ஏர்லியராக கிளம்பிட்டோம். ஏன்னா இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலான்னு சொல்லி ரிட்டன் வந்து மாஞ்சோலையில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டுட்டு அங்கே டீ எல்லாம் வாங்கி குடித்தோம். இங்கே இருக்கிறவங்கள பாருங்கள், எல்லாருமே கம்பூட்ஸ் போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா அட்டைப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 மயில் பார்த்தோம், டீ கடை பக்கத்துலேயும் நின்றுச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அது வந்து பயந்தோ அதுக்கப்புறம் யாரையும் டிஸ்டர்போ எதுவுமே பண்ணலை. நாங்கள் நின்று டீ குடிக்கிற இந்த கடையில் தான் நீங்கள் வந்து போகும்போது மேலே ஏறி போகும்போது உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா சொல்லிட்டு போகணும். அவங்க ரிட்டன் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கி இந்த மயிலுக்கு கொடுத்து பார்த்தோம். அவங்களும் கிட்ட வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூஸ்வலாக இதே மாதிரி இடங்களில் நம்மளை ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்களும் அங்கேருந்து இறங்கி வந்துட்டுருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஸோ மங்கீஸும் இருந்தது. மங்கீஸும் கொஞ்சம் நம்ம ஏதாவது பொருள் வச்சுருந்தோன்னா ஓடி வந்து பிடுங்குறது வைக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. மாஞ்சோலையில் மட்டும்தான், இதுக்குள்ளே நாங்கள் மங்கீஸ் எதுவுமே பார்க்கல. இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. மாஞ்சோலை சூப்பராக இருக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.